பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எலியாவுக்கு ஒரு மரண நாளை குறிப்பிட்டாலாம். எசபேல் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த எசபேல் எலியா செய்த எல்லாவற்றையும் கேள்விப்படுகிறார். தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழித்து போட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் சொல்கிறார், எசபேல் எலியாவிடத்துக்கு ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு என்ன செய்ததோ அப்படியே இந்த எலியாவுக்கு நாளைய தினத்திலே செய்யப்படும் அப்படின்னு சொல்லி, அப்படி செய்யப்படலைன்னா நான் ஆராதிக்கிற தேவர்களெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகிறார். அப்போது தேவ பிள்ளைகளுடைய அந்த காலத்தை குறிக்கிறதுக்கு இந்த எசபேல் யார்? இன்றைக்கி அநேகர் அப்படித்தான் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, நல்ல ஆண்டவருடைய நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக பல காலங்களை முன்குறிக்கிறாங்க. ஆனால் எலியாவிற்கு அதற்கு பிறகுதான் முக்கியமான அநேக பொறுப்புகளை கொடுத்து வாழ பண்ணி மரணத்தையே காணாதபடி எடுத்துக்கொண்டார் தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவன், சுகபலன், ஆயுசு காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்குது. காட் பிளஸ் யூ.